அதாவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. வரக்கூடிய அமைச்சருக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்கின்றோம், மக்களுக்கு உணவளிக்கின்றோம். அதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்று யாராவது கேட்டார்களா? யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது, இது எங்கள் விஜய் ஆட்சி என்று சொல்லுங்கள் என்று முதல்வர் விஜய் செய்த கர்ஜனை தமிழக வரலாற்றில் நிகழாதது. அதனாலேயே அந்த கர்ஜனை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இப்படியாக விஜய் எடுக்கும் முயற்சிக்கு பல்வேறு தரப்பிலும் ஆதரவு பெருகி வரும் அதே நேரத்தில் இந்த விவகாரம் அரசு இயந்திரத்தில் பெரும் அதிர்வலைகளையும் சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காலம் காலமாக லஞ்ச லாவண்யத்தில் ஊறிய அரசு ஊழியர்களில் ஒரு தரப்பு தாங்கள் வாங்கும் லஞ்சத்திற்கு சப்பை கட்டு கட்டி விஜய் சர்க்காருக்கு புதிய வில்லனாக மாறி இருப்பதுதான் கோட்டை வட்டார ஹாட் நியூஸ். தமிழக அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களிடம் பேசிய போது கொட்டி தீர்த்தார்கள். ஒரு அரசு விழா என்றால் மேடை, சாமியானா, நாற்காலி, பயனாளிகளை அழைத்து வருதல், உணவு கொடுத்தல், அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு பரிசு பொருட்கள், மைக் செட் என அத்தனைக்கும் அரசு தரப்பிலிருந்து நிதி வருவது இல்லை. அந்தந்த பகுதி ஒப்பந்ததாரர், கனிம வளம், ஆர்டிஓ ஆபீஸ், பத்திரப்பதிவு, சுற்றுச்சூழல், டாஸ்மார்க் என குறிப்பிட்ட வளம் கொழிக்கும் துறைகளிடம் பேசி பணம் பெற்றுத்தான் விழாக்கள் நடக்கின்றன. சமீபத்தில் கரூரில் நடந்த முதல்வர் விஜய் பங்கேற்ற நிகழ்வில் 400 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. முதல்வர் தொடங்கி வைத்த தனியார் தொழிற்சாலை புண்ணியத்தால் அந்த உணவு கிடைத்தது. இல்லை என்றால் யாரிடமாவது அதிகாரிகள் கையை பிசைந்து கொண்டு தான் நிற்க வேண்டியிருக்கும். முதல்வர் விழாவிலேயே இப்படி என்றால் வாரந்தோறும் நடக்கும் மனு நீதி நாள், நலத்திட்ட விழாக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் எப்படி செய்யப்படுகின்றன என்பதை புதிய அரசு யோசிக்க வேண்டும். முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள், அரசு செயலாளர்கள், இயக்குநர்கள், மத்திய அரசு அதிகாரிகள், சட்டமன்ற குழு உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், அவர்களது குடும்பத்தினர் என மாதம் முழுவதும் விசிட் அடிக்கும் விவிஐபிக்களுக்கு பணிவிடை செய்வதில் வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள், அதிகாரிகள் படும் பாடு முதல்வருக்கு தெரியாது. முக்கிய நகரங்களில் பணிபுரியும் வருவாய்த்துறையினர் விசிட் டியூட்டி அல்லது ஸ்பெஷல் டியூட்டி என்ற பெயரில் விருந்தோம்பல் பணியில் விடுமுறை நாள் உட்பட மாதம் முழுவதும் ஈடுபட வேண்டியுள்ளது. விவிஐபிக்களுக்கு தங்கும் அறை தொடங்கி அன்றாட தேவைகள் அத்தனையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தர வேண்டும். ஆடம்பரமான உணவு தர வேண்டும். வசதியான வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். கோயில், சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விரும்பினால் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் புறப்படும் போது பரிசு கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். கடந்த ஆட்சியில் நடந்த மகளிர் உரிமை தொகை திட்ட முகாம், உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கான செலவு தொகையை இன்று வரை பாக்கி வைத்து கட்டும் அலுவலர்கள் கூட உள்ளனர். இவ்வளவு ஏன், ஆண்டுதோறும் நடக்கும் குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களுக்கான செலவுகளுக்கு அதிகாரிகள் படும் துயரம் சொல்லி மாளாது. இவை தவிர பணியாளர் பற்றாக்குறையால் தற்காலிக ஊழியர்களை பணியில் அமர்த்தி பல துறைகளிலும் அவர்களுக்கான சம்பளம் வழங்க வேண்டியுள்ளது. எழுதுபொருள் உள்ளிட்ட தளவாட பொருட்கள் பற்றாக்குறையான தேவை அனைத்துமே மாமூல் மூலமே கிடைக்கின்றன. இவையெல்லாம் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள வழக்கங்கள். இவற்றில் அடிப்படையில் இருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதை விடுத்து லஞ்சம், ஊழலை ஒழிக்கிறேன் என்று அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் அனைவரையும் குற்றவாளிகளாக பார்த்தால் அதன் விளைவை ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரிடும் என்றார்கள். இந்த கொந்தளிப்புகளின் வெளிப்பாடே பல்வேறு இடங்களில் தொடங்கியுள்ள அரசு ஊழியர்களின் போராட்டங்கள். இதோடு ஆர்டிஓ அலுவலகம், உள்ளாட்சி அமைப்புகள், பதிவுத்துறை, மின்சாரத்துறை என பல்வேறு துறை அலுவலர்களின் தற்போது நடந்து வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையும் அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் சாமியாட காரணமாக அமைந்துள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்படுவது வழக்கமான நடைமுறை. தற்போதைய சோதனையில் அலுவலர்களின் ஜிபே போன்ற டிஜிட்டல் பணவர்த்தனைகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. கோவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அலுவலர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு
3 ஆண்டுகளுக்கான டிஜிட்டல் பணவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இது போன்ற நடவடிக்கைகள் அரசு ஊழியர்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு தீர்வாக சமூக ஆர்வலர்கள் நம்மிடம் அரசு விழாக்கள் என்ற பெயரில் அங்கு நடக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும், பட்டா, ரேஷன் கார்டு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை விழா எடுத்து வழங்க வேண்டும் என்ற நடைமுறையை மாற்ற வேண்டும் என்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்க மாநில பொதுச் செயலாளர் சு சங்கரலிங்கத்திடம் பேசினோம். மனுநீதி நாள் தொடங்கி அரசு விழாக்கள், முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது செய்யப்படும் அத்தனை செலவுகளுக்கும் தேவையான நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு நிலையான ஸ்டாண்டிங் ஆபரேட்டிவ் சிஸ்டம் கொண்டு வர வேண்டும். லஞ்சம் ஒழிய வேண்டும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. லஞ்ச ஒழிப்பு என்பது தேசத்தின் ஆன்மா. எத்தனை எதிர்ப்புகள், சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை கலைத்து நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், ஹீரோ வில்லனை ஜெயித்தால்தான் மக்கள் ரசிப்பார்கள். முதல்வருக்கு இது தெரியாதது அல்ல.